சிறு கூட்டமாக உம்முடைய பாதத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு இடைப்படுங்க. எங் இம்மட்டுமா எங்களுடைய ஆராதனையில நீங்க கூட இருந்தீங்க. உமக்கு உகந்த ஆராதனையாக அதை நாங்கள் உம்முடைய சமூகத்தில் ஏறெடுக்க நீங்க கொடுத்த கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல சாட்சியை கேட்கும்படியாக கிருபை செய்தீங்க. சமயத்துக்கு ஏற்ற சகாயராய் நாங்கள் எத்தனையோ விதமான சூழ்நிலைகள்ல கடந்து போனாலும் எல்லா சூழ்நிலைகள்லையும் நீர் எங்களை காப்பாற்றி நாங்கள் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நீர் எங்களுக்கு செய்கிற எல்லா உபகாரங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாள்ல கூட நீர் எங்களோடு இடைப்படுங்க. எங்களுக்கு தெரிந்த சகோதரிகளுக்கு தெரிந்த காரியமா இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில ஆவியானவர் ஒரு வார்த்தையின் மூலமாக ஒவ்வொருவரோடும் தனிப்பட்ட விதத்துல நீங்க இடைப்படுங்க. உம்முடைய நாம மகிமைப்படட்டும். உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு கிருபை தாரும். துதிகன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தயவாய் ஜெபம் கேளுங்கள். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். 1887 ஆண்டுல சிகாகோ, அமெரிக்கால இருக்கிற சிகாகோன்ற பட்டணத்துல ஒரு பெரிய ஒரு செல்வந்தர், ஒரு பணக்கார குடும்பத்துல பில் போர்டனுங்கிற ஒரு சின்ன குழந்தை பிறக்குது. அவர் சின்னதுலயே இந்த குழந்தை பருவத்திலேயே ரொம்ப ஒரு முதிர்ச்சி, ஒரு ரொம்ப அந்த வயசுக்கு மீறின ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி. அதுதான் சொல்லப்படுது. உலக பிரகாரமான அறிவு நிறைய பேருக்கு, லட்சங்கள் கோடியில நிறைய பேருக்கு இருக்கு அந்த அறிவு. ஆனா இவரை சொல்லப்படுறது ஒரு ஒரு வயசுக்கு மீறின ஒரு முதிர்ச்சி இவர்கிட்ட இருந்துச்சு. ரொம்ப பணக்கார குடும்பம். 6 வயசுல அவங்க அம்மா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்கார்ந்துருக்கும்போது சொல்றாங்க, நீங்க பின்னாள்ல என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு பேப்பர்ல எழுதி கொடுங்கன்னு. அதை எல்லார்கிட்டயும் வாங்கிடுறாங்க. அந்த பேப்பரை வாங்கி ஒரு கவருக்குள்ள போட்டு மூடி வச்சிடுறாங்க. வச்சுட்டு 10 வருஷம் கழிச்சு அந்த பேப்பரை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல பில் எழுதியிருக்காரு தான் என்னவா ஆகணும்னு. நான் ஒரு நேர்மையான, ஒரு உண்மை உள்ள மனுஷனா, ரொம்ப அன்புள்ளவனா, இரக்கம் உள்ளவனா, ஒரு விசுவாசம் உள்ள ஒரு ஆனா நான் இருக்கணும் அப்படின்னு. எந்த வயசுல? 6 வயசு பிள்ளை. எந்த பிள்ளையுமே இப்படி எழுதாது. அது எல்லாருக்கும் ரொம்ப 10 வருஷம் கழிச்சு அந்த என்வலப்ப ஓபன் பண்ணப்ப அவ்வளோ ஆச்சரியமா இருந்துச்சு. 7 வயசு அவருக்கு இருக்கும்போது அவங்க அம்மா ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள போறாங்க. ஒரு சாதாரண பெயர் கிறிஸ்தவங்களா இருந்த அவங்க ஒரு பெரிய ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள போனது அவங்க அம்மாவுக்குள்ள ஏற்பட்ட மாற்றம் இந்த 7 வயசு பையனுக்குள்ளேயும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு ஆண்டவர் பேர்ல ஒரு 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 மாறாத ஒரு விசுவாசம், அன்பு எல்லாத்தையும் அவர் அவர் அந்த வயசுலயே கத்துக்கிறார். 7 வயசுலயே ஒரு அவங்க சபையில நடந்த ஒரு சர்வீஸ்ல அவர் கேட்கிறாரு, யாரெல்லாம் உங்களோட வாழ்க்கையை ஆண்டவரோட சேவைக்காக ஒப்பு கொடுக்குறீங்க அப்படின்னு. அவருடைய ராஜ்யத்தின் பணிக்காக ஒப்பு கொடுக்குறீங்கன்னு 7 வயசுல இருந்த இந்த குட்டி பையன் பில் எந்திரிச்சு நின்று சாரி எந்திரிச்சு நின்று, நான் இனிமே என்னோட வாழ்க்கையை ஆண்டவருக்கு நான் இந்த நாள்ல இருந்து நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அந்த நாள்ல இருந்து அவர் கொஞ்சம் கூட அந்த கிறிஸ்துவின் அந்த இதை விட்டு மாறாத ஒரு அந்த ஆண்டவரோட அவரோட ஃபோக்கஸ் ஃபுல்லா ஆண்டவருக்கு நான் என்ன செய்யணும் அதுதான். அதே அவர் தன்னோட வாழ்நாள் எல்லாம் அதை செஞ்சாராம். அந்த காலேஜ் போற டைம்ல அப்பவே தன்னை வேர்ல்டு மிஷன்ஸ், இந்த உலகத்துல இருக்கிற வேர்ல்டு மிஷன்ஸ்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும். அவங்க உலகத்துல எல்லா இடத்துலயும் எங்கெல்லாம் சுவிசேஷம் போகணும், எப்படி இப்படி இருக்கு, அவங்கெல்லாம் தான் சொல்றது நமக்கு. இது இரும்பு திரை நாடுகள், இது மூங்கில் திரை நாடுகள், அப்படி இப்படின்னு நம்மளுக்கு அந்த கருத்து கணிப்பு கொடுக்கறது, அங்க இருக்கிற இதை பத்தி எல்லாம் நம்மளுக்கு சொல்றது இந்த வேர்ல்டு மிஷன்ஸ் தான். அது கூட தன்னை இணைச்சுக்கிட்டு எல்லா நாடுகளுக்கும் போறாரு. இந்த மாதிரி சைனா, இந்தோனேஷியா அந்த மாதிரி இடங்களுக்கு போறாரு, ரஷ்யா அந்த மாதிரி இடங்களுக்கு போறாரு, அப்புறம் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு வர்றாரு, அதுக்கப்புறம் யூரோப்,
எல்லா யூரோப்பியல இருக்கிற எல்லா தேசங்களுக்கும் அப்படியே ஒவ்வொரு இடமா போறாரு. நான் தான் சொன்னேன்ல, இவர் ரொம்ப பணக்காரன்ட்டு, அதனால தன்னோட அந்த காசெல்லாம் எடுத்துட்டு எல்லா எல்லா இடங்களையும். அதே சமயத்துல இவங்க வந்து ஒரு டெய்ரி ஃபார்ம், பண்ணை, பால் உற்பத்தி செய்யற அந்த பிசினஸ், அதையும் பாத்துக்கிறாரு, படிப்பையும் பாத்துக்கிறாரு. வேர்ல்டு மிஷன்ஸ்லயும் போய் எல்லா இடத்துக்கும் போகும்போது இவருக்கு ஏல் யூனிவர்சிட்டியில போய் இவரோட அண்டர் கிராஜுவேஷன் அந்த படிப்புக்காக போய் சேரும் போது அங்க டாக்டர் சாமுவேல்ன்றவரை இவருக்கு ஒரு வாத்தியார் டீச்சர் கிடைக்கிறாரு. அப்ப அவர் கூட சேர்ந்து சைனாவை பத்தி ரொம்ப படிக்க ஆரம்பிக்கும் போது அங்க உள்ள நார்த் ஈஸ்ட், அப்படின்னா வடகிழக்கு, வடமேற்கு சைனாவில் இருக்கிற கான்சூன்ற ஒரு இனம் சைனீஸ் மக்களை பத்தி இவருக்கு தெரிய வருது. அவங்க எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 1,50,00,000 பேரும் முஸ்லிம்ஸ். இவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனார். ஏன்னா இவர் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு வந்தா எகிப்து, பெர்ஷியா அதுல கூட இவ்வளோ முஸ்லிம்ஸ் இல்லை. அவ்வளோ முஸ்லிம்ஸ் சைனால இருக்காங்களான்னு இவருக்கு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது. அவங்க யாருக்குமே கிறிஸ்துவ அறிவிக்கப்படவே இல்லை. அப்ப அந்த கன்சு இன மக்கள் மேல இவருக்கு ரொம்ப இவங்களுக்கு எப்படியாவது நம்ம சுவிசேஷம் சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த சைனா இன்லேண்ட் மிஷன் CIM அதுலதான் அந்த ஹட்சன் டெய்லர் அவங்க எல்லாம் போனது. அதுல தன்னை இணைச்சுக்கிட்டு அவங்க மூலமா இவர் சைனாக்கு போறதுக்காக இந்த முஸ்லிம் மக்களை ரீச் பண்ணணும்னா அரபிக்கு தெரிஞ்சிருக்கணும். சரின்னு என்ன பண்ணாரு, ஃபர்ஸ்ட் எகிப்துக்கு போய் கொஞ்ச நாள் அங்க இருந்து அரபிக் மொழியை படிச்சுக்கிட்டு அப்புறம் சைனாக்கு போகலாம் அப்படின்ட்டு 1913 போய் தன்னோட இறையியல் படிப்பு, இந்த உலக பிரகாரமான ஏல் யூனிவர்சிட்டியில படிச்ச அண்டர் கிராஜுவேஷன் படிப்பு எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு இங்க அந்த 1913 வந்து எகிப்துக்கு வர்றாரு. எகிப்துல வந்து கொஞ்சம் தான், ஒரு சில மாசங்கள் தான் அங்க இருந்து அரபிக் படிக்கிறாரு. அதுக்குள்ள அவரை வந்து எல்லாருக்கும் அவ்வளோ பிடிக்குது. ஏன்னா அப்படி ஒரு ஆள் அவரு. அப்படி அவர் கூட இருந்தாலே அப்படி அவர் சின்ன வயசுல 6 வயசுல என்னவா எழுதி கொடுத்தாரோ அப்படி ஒரு மனுஷனா அந்த 25வது வயசுல அவர் மாறி இருந்தாரு. அதனால அவருக்கு எல்லாரையும் பிடிச்சதானா அந்த அரபிக் படிச்சுட்டு இனி சைனா போக வேண்டியதுதான். அரபிக் கொஞ்சம் தெரிஞ்சிருச்சுன்னா. ஆனா அதுக்குள்ளேயே அவருக்கு வந்து ஒரு மூளை காய்ச்சல் எகிப்துல வந்துருச்சு. அந்த காலத்துல எல்லாம் இப்ப இந்த செரிப்ரல் மெனிஞ்சைட்டிஸ்ன்னு அந்த சொல்ற அந்த இதுக்கு வந்து அவ்வளோ மருந்துகள்லாம் கண்டுபிடிக்க இல்லாத காலங்கள். ரொம்ப அவஸ்தை. ரொம்ப பயங்கரமான ஜுரம், பயங்கர கடுமையான அந்த மெனிஞ்சைட்டிஸ் வந்தவங்களுக்கு தான் தெரியும் அதுல வர்ற தலைவலி எப்படி இருக்கும்ட்டு. அவ்வளோ பாடுபட்டு தன்னோட 25வது வயசுலயே இறந்து போயிடுறாரு. அப்ப அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவரோட தலகாணிக்கு அடியில, அவர் படுத்திருந்த தலகாணிக்கு அடியில ஒரு சின்ன பேப்பரை பாக்குறாங்க. அதுல வந்து அப்படி அவரு வந்து தன்னோட கைப்பட அப்படி கிறுக்கி இருக்காரு. இந்த அந்த அவங்களுக்கு வந்து ரொம்ப மெனஞ்சைட்டிஸ் வரும்போது ரொம்ப கன்ஃபியூஷன் வர ஆரம்பிச்சிரும். ஆனா அந்த நேரத்துல கூட அவர் இந்த மாதிரி நோ ரிசர்வ்ஸ், நோ ரிட்ரீட்ஸ், நோ ரிக்ரெட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காரு. அப்படின்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, எந்த பின் வாங்குதலும் இல்லை, எந்த வருத்தமும் இல்லை. அப்ப இது கேட்கும்போது நமக்கே ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா இவ்வளோ ஒரு ஆண்டவருக்காக தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சு ஆண்டவர் அவரை வந்து காப்பாத்தி இருந்திருக்கலாம், இந்த மெனிஞ்சைட்டிஸ்ல இருந்து காப்பாத்தி இருந்திருக்கலாம். ஆனா அவர் அந்த எழுதி வச்ச வார்த்தைகள் வந்து அநேகரை ரொம்ப தொட்டுச்சு இவரோட வாழ்க்கை. நீங்க பாத்தீங்கன்னா இவருக்கு அந்த மெமோரியல் சர்வீஸ்ன்னு உலகம் ஃபுல்லா நடத்துனாங்க. ஒரு 25 வயசு பையனுக்கு அவ்வளோ உலகம் ஃபுல்லா மெமோரியல் சர்வீஸ். அவர் வந்து நிறைய $1,000,000 அவரு அவரோட சொத்து இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் மிஷன்ஸுக்கு அவங்க குடும்பம் கொடுத்துட்டாங்க. அவர் முதல்லயே
தான் உடம்பு இப்படி சரியில்லாம போன உடனே அவர் வந்து எல்லாத்தையும் மிஷன்ஸ்க்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு. அவர் விட்டு போன சொத்து மிஷன்ஸ்க்கு இவ்வளவு பெருசா இருந்தாலும் அவர் விட்டு போன ரொம்ப பெரிய சொத்து அவரோட வாழ்க்கை. அவரால எப்படி இப்படி எழுத முடிஞ்சுச்சு அப்படின்னு நம்ம பார்த்தா, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். 3-4 வசனங்கள் என்ன சொல்லுதுன்னா, கொலோசியர் 1:3-4 கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கையின் நிமித்தம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். நான் இன்னைக்கு எடுத்திருக்கிற இது வந்து பரலோகத்துல நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் இந்த இவரை வந்து இப்படி எழுத வச்சிச்சு அந்த பேப்பர்ல. பரலோகத்துல அவருக்காக வைக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கை தான் அவரை வந்து எந்த வருத்தமும் இல்லை, எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. நான் இந்த நிலைமையிலையும் நான் ஆண்டவரை விட்டு பின்வாங்க மாட்டேன். என்னோட நிலைமை எதுவா இருந்தாலும் நான் பின்வாங்க மாட்டேன்னு அப்படி ஒரு போல்டா அவரை வந்து எழுத வச்ச காரியம் வந்து இந்த பரலோகத்துல இருக்கிற நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கை. 2 தீமோத்தேயு 4:8 சொல்லுது, நமக்காக அநேக நம்பிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கு பரலோகத்துல. நல்ல போராட்டத்தை, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தருவார். அதே போல எபிரேயர் நீதியின் கிரீடம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கா. எபிரேயர் 9:27 சொல்லுது, தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தர பாவம் இல்லாமல் தரிசனமாவார். இது எதை பத்தி சொல்லுதுன்னா, இந்த ரட்சிப்புன்றது வந்து நம்ம ஆல்ரெடி ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அந்த அந்த ரட்சிப்பை வந்து நம்முடைய உயிர்த்தெழுந்த சரீரம், அதுக்கப்புறம் நமக்கு ஒரு மறுரூபப்பட்ட ஒரு சரீரம் கொடுக்கப்படும். நமக்கு வந்து ஒரு நித்திய மகிமையில நமக்கு ஒரு வாழ்க்கை, இந்த முடிவில்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு மகிமையில வாழ்ற வாழ்க்கை வந்து நமக்காக நமக்கு ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு நம்பிக்கையா கொடுத்திருக்கிறாரு. யோவான் 14:3 நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடம் சேர்த்துக் கொள்வேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் எந்த இடத்துல இருக்கிறேனோ அங்க கூட்டிட்டு போவேன். இதை விட பெரிய நம்பிக்கை நமக்கு என்ன தேவைப்படுது? அவர் இருக்கிற இடத்துக்கு என்ன நம்மளை கூட்டிட்டு போவாரு. நான் ஆக்சுவலா இந்த வசனம் பரலோகத்துல வைக்கப்பட்டிருக்கும் நம்பிக்கைன்னு உடனே நான் எதை எடுக்கணும்னு நினைச்சேன்னா, அங்க எப்படி இருக்கும், பரலோகம் எப்படி இருக்கும், எந்த எந்த கேட் வழியா போகணும், எந்த இடத்துல நம்ம இருப்போம் அப்படிலாம் அதை தான் அதை எடுத்து நம்ம வாசிப்போமா தியானிப்போமான்னு நினைச்சேன். அப்புறம் எனக்கு இப்ப இருக்கிற அவ்வளோ எனக்கு அந்த வேத அறிவு எனக்கு அவ்வளோ அதெல்லாம் கிடையாது. எனக்கு அதை பத்தி நான் பாதகம் பண்ணல. என்ன எனக்கு தெரியுது, நான் அங்க இருப்பேன்னா இயேசு கூட இருப்பேன், அது போதும். நான் எவ்வளவுதான் தலைகீழ நின்று நான் அதை வாசித்து நான் அதை ஆராய்ச்சி பண்ணா கூட அவர் எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறத என்னோட கண் காணல, என் காது கேட்கல, என் இருதயத்துல தோன்றவும் இல்லை. அது பெரிய சர்ப்ரைஸா இருக்கும். நீங்க எவ்வளவுதான் அந்த பைபிளை உருட்டி பரட்டி படிச்சு அதை கத்துக்கிட்டாலும், அதை கத்துக்கிறது நிறைய பேருக்கு அதுக்கு விசேஷித்த ஞானம் இருக்குது. அந்த காரியங்களை ரொம்ப புரிஞ்சுக்கிறதுக்கு, அதை ஆராய்ச்சி பண்றதுக்கு. ஆனா நான் என்ன நினைக்கிறேன், அங்க போறதுக்கு தகுதிப்படணும். அந்த பரலோகத்துல அவ்வளோ எனக்கு ஆண்டவர் அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கிறாரு. அதை நான் இழந்து போயிடக்கூடாது. அந்த நம்பிக்கையை நான் இழந்து போயிருக்க கூடாது. அதை தகுதிப்பட்டுட்டேன்னா அப்புறம் அங்க போனா ஆண்டவர் நிச்சயம் அதை எனக்கு தரதான் போறாரு. அதை கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் தானா. நான் வந்து அதுக்குள்ள போகல இன்னும். நான் அதுக்குள்ள டீட்டெயிலா போகாதபடிக்கு மற்ற வசனங்களை இது பண்ணிட்டேன். அதே போல தீத்து 1:3 சொல்லுது, பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், நிச்சயமா அதை நமக்கு கொடுப்பார். நித்திய ஜீவனை உங்களுக்கு கொடுப்பேன்னா கொடுப்பாரு. கொலோசியர் 1:12 சொல்லுது, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவராக்கினார். இதெல்லாம் சும்மா
ஒரு வாழ்த்து, அதுல வர்ற ஒரு வசனம் கொலோசையருக்கு அவர் எழுதும் போது ஃபர்ஸ்ட் ஒரு வாழ்த்து மாதிரி கிரீட்டிங்ஸ் மாதிரி பவுல் கொடுக்கிறாரு. அதுல எவ்வளவு பெரிய வார்த்தை சொல்றாரு. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்துல நீங்களும் நானும் பங்கடைகிறதுக்கு நம்மளை தகுதிப்படுத்துறாரு ஆண்டவர். மத்தேயு 22 உங்களுக்கு தெரியும்ல, 31, 32. யாராவது எனக்காக வாசிக்கிறீங்களா? மத்தேயு 22, 31, 32. மேலும் மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா? தேவன் மரித்தோருக்கு தேவனாய் இராமல் ஜீவன் உள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறார் என்றார். ஆமென். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருந்தேன்னு தானே சொல்லணும். அவங்கெல்லாம் ஒரு காலத்துல வாழ்ந்தாங்க, இப்ப இல்ல. நான் அவங்களோட தேவனாய் இருந்தேன், நான் உனக்கும் தேவனாய் இருக்கிறேன்னு எனக்கு புரியுது. ஆனா இப்ப நிகழ்காலத்துல ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்னுவாங்கல்ல கிராமர்ல, அப்படி சொல்றாரு. நான் இப்ப இருக்கிறேன், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவங்க ஆத்துமாக்கள்லாம் சேதப்படாம இந்த ஒளியின் ராஜ்யத்துல இருக்குது. அப்ப அவங்க கூட நம்மளும் சேரணும்னு விரும்புறாரு ஆண்டவர். அதுதான் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய நம்பிக்கை. அதுக்குதான் நம்மளை தகுதிப்படுத்தணும்னு விரும்புறாரு. எங்க இந்த ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள்லாம் இங்கிலீஷ்ல இன்டாக்ட்னு சொல்லுவாங்க. அதுல எந்த ஒரு இதுவும் இல்லை. இந்த உலக பிரகாரமான உடம்பு போயிடுச்சு, ஆனா அந்த அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த சாரம், அந்த ஆவி ஆத்மா அப்படியே சேதப்படுத்தப்படாம அங்கேயே அந்த இடத்துல இருக்குது. அப்ப அதுல நம்மளும் போய் பங்கடையணும்ன்றதுதான் ஆண்டவரோட விருப்பம். இப்ப எத்தனை பேர் நம்ம உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு அப்படின்னு நம்ம எத்தனை பேர் நம்புறோம்? நான் ரொம்பவே நம்புறேன். ஏன்னா ஒண்ணு மாத்தி ஒண்ணு, ஒண்ணு முடிஞ்சா அடுத்தது, இடையில கொஞ்சம் தான் கேப்பே கிடைக்குது. ஒரு நாள் 2 நாள் அப்படின்னு கொஞ்சம் அப்படியே சந்தோஷமா கொஞ்சம் அப்படியே நார்மலா இருந்துச்சுன்னா அடுத்தது வந்துருது. அதனால இந்த உலகத்துல எனக்கு உபத்திரம் உண்டுன்றது எவ்வளவு நிதர்சனமான உண்மையோ, அதே போல வெளிப்படுத்தல் 21:4 சொல்லுது, அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. அப்ப அது உலகத்துல உபத்திரம் எவ்வளவு உண்மையோ, அதே போல கண்ணீர் இல்லாத, கவலை இல்லாத, துக்கம் இல்லாத அந்த ஒரு ராஜ்யம், அது அதுவும் 100% உண்மை. அதையும் நம்ம விசுவாசிக்க தான் செய்யணும். இது இப்ப நமக்கு பைபிள் இருக்கு, எனக்கு புரியுது. நம்மளால இந்த வேதத்தை வாஸ்து நம்மளால அந்த இதுல விசுவாசமா இருக்க முடியுது. அந்த அறிவு நம்மளுக்கு இருக்கு. நம்மளுக்கு ஒரு பரலோக நம்பிக்கையின் அறிவு இருக்கு. எனக்கு யோபு கதை எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு உண்மைக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. யோபு 19வது அதிகாரம், நமக்கு தெரிந்த வசனங்கள் தான். யோபு 19:25 to 27வது வசனம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரையே நான் பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. ஆமென். அவருக்கு எவ்வளவு ஒரு இந்த அறிவு பாருங்க. இந்த பில் போர்டன் நான் சொன்னேன், அவருக்கு 6 வயசுல எப்படி அறிவு இருந்த மாதிரி, யோபுக்கு எந்த ஒரு புக்கு எதுவுமே இல்லாத, ஆவியானவர் உள்ள இருந்து சொல்லாத காலத்துல கூட எப்படி அவருக்கு இப்படி ஒரு, நான் என் மீட்பர் உயிரோட இருக்கிறாரு, கடைசி நாள்ல அவர் திரும்பி வருவாரு, அந்நிய கண்கள் அல்ல என்னோட கண்கள் காணும், இந்த தோல்லாம் அழுகி போனாலும் பரவாயில்ல, இதுக்கு மேல
எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குதுன்ற அந்த ஒரு பெரிய அறிவு அவருக்கு இருக்கு. இந்த 27வது வசனம், இந்த வாஞ்சையால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறதுன்னு போட்டிருக்கு. ஆக்சுவலா அது இங்கிலீஷ்ல கரெக்டா போட்டிருக்காங்க. அது வந்து ஏங்குது, என்னோட உள்ள வந்து இதெல்லாம் நினைச்சு பூரிப்படையுது, அந்த நாளுக்காக நான் ஏங்குறேன்றது அந்த மீனிங். மை ஹார்ட் yearns ஃபார் மீ அப்படின்னு அது இங்கிலீஷ்ல நல்லா கரெக்டா போட்டிருக்காங்க. அப்ப அவருக்கு அவ்வளோ இந்த இந்த பூமியில படுற அந்த பாடு கஷ்டம், அவரை போல ஒரு கஷ்டப்பட்டவன் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா அவர் அப்படி சொல்றாரு, இந்த இதெல்லாம் தோல்லாம் அழுகி அப்படி இப்போ நமக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன புண் வந்தாலே நம்மளால நம்ம வாயில வார்த்தையெல்லாம் அப்படியே பிறன்றோம் அந்த அந்த வேதனையில. ஆனா அவரு அப்படி ஒரு தீர்க்கமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. நானே பார்ப்பேன், என் கண்ணு ஆண்டவரை பார்க்கும் அப்படின்றது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதே போல சங்கீதக்காரனாகிய தாவீது நானும் 17:15 சொல்றாரு, நானும் நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். எப்ப பார்த்தாலும் போராட்டம் சுத்தி, பகைவர்கள், எப்ப பார்த்தாலும் ட்ரபிள் தான் தாவீதோட வாழ்க்கையில. ஆனா அவருக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை, பரலோக நம்பிக்கை. நான் நீதியில உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது, இந்த உலகத்துல என் கண்ணை மூடி திருப்பி நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன் அப்படின்னு சொல்றாரு. எல்லாருக்கும், தானியேலுக்கு அந்த இது இருந்துச்சு. இப்படி நிறைய பேரை பார்க்கிறோம். ஆனா இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒண்ணு என்னன்னா, யோவான் 11வது அதிகாரம் 26வது வசனம். நமக்கு தெரிந்த போர்ஷன். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பான், இதை விசுவாசிக்கிறாயா என்றார். 11:26 சொல்லி. ஆமாக்கா. உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பான், இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அப்படி சொல்றாரா? சொல்லிட்டு இது தெரியும், நானே உயிர் தெழுத்தும் ஜீவனுமா இருக்கிறேன். அவர் லாசரோட கல்லறை கிட்ட போயிட்டு மார்த்தாள்கிட்ட இந்த காரியத்தை சொல்றாரு. நான் உயிர் தெழுத்தும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அது நமக்கு தெரியுது, அவன் இப்ப மரித்தாலும் அவன் வந்து பிழைப்பான், நித்திய ஜீவனுக்கென்று பிழைப்பான் அப்படின்னு தெரியும். 26வது வசனம் சொல்லுது, உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பான். உயிரோட இருக்கிறது பிரச்சனை இல்ல, உயிரோட இருக்கிற காலத்துல விசுவாசிக்கிறது தான் காரியம். உயிரோடு எத்தனையோ பேர் இந்த உலகத்துல லட்சமான மக்கள் உயிரோட இருக்கிறாங்களே, இவர் என்ன, ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ உயிரோட இருக்கிற காலத்துல விசுவாசிக்கிற பத்தியா, அப்படிப்பட்டவன் தான் மரித்தாலும் திருப்பி பிழைக்கும்படியாக எழுந்திருப்பான், நித்திய ஜீவனுக்கென்று எழுந்திருப்பான். அப்ப காரியம் என்னன்னா, நீங்களும் நானும் இங்க எத்தனை வருஷம் வாழ்றோம், எப்படி இருக்கிறோம்ன்ற நம்ம உயிரோட இருக்கிற காலத்துல எல்லாம் விசுவாசித்து நடக்கிறோமா அப்படின்றதுதான் பாயிண்ட். ஆதியாகமம் 5வது அதிகாரம் 22வது வசனம். ஆதியாகமம் 5:22 இது வந்து ஆதாமோட வம்ச வரலாறு நமக்கு தெரியும். மெத்துசலா படிங்க சிஸ்டர், படிங்க. மெத்துசலா 187 வயதான போது லாமேக்கை பெற்றான். ஒண்ணு மட்டுமா சிஸ்டர்? அது மட்டும்தான் சிஸ்டர். மெத்துசலா 187 வயதான போது லாமேக்கை பெற்றான். மெத்துசலா லாமேக்கை பெற்ற பின்பு 782 வருஷம் உயிரோடு இருந்து குமாரனையும் குமாரத்திகளையும் பெற்றான். இதுல என்ன போட்டிருக்குன்னா, ஏனோக்க பத்தி போட்டிருக்கு. ஏனோக்க 65 வயசானவனையே மெத்துசலாவை பெற்றான் அப்படி இப்படின்னு. நீங்க இந்த அதிகாரம் முழுசும் பாத்தீங்கன்னா 5வது வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட ஆயுசு நாட்கள் 930 வருஷம், சேத்து 807 வருஷம், சேத்துடைய நாளெல்லாம் 912 வருஷம்,
கேனானுடைய நாளெல்லாம் 910 வருஷம், ஏனோசுடைய நாளெல்லாம் 900, யாருமே 900 கம்மியாவே இல்லை. இந்த இருக்கிறதுலயே பாத்தீங்கன்னா அற்ப ஆயுசு யாருன்னு பார்த்தா ஏனோக்குடைய 23 ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம், 365 வருஷம். இவர் தான் இருக்கிறதுலயே அற்பாயுசு. நம்மனா இந்த இப்ப உள்ள இதுல என்ன சொல்லுவோம்னா, இவர் தான் ஐயோ பாவம் இவ்வளவு அற்பாயுசுல போயிட்டாரு அப்படின்னு தான் நம்ம இருந்தா சொல்லியிருப்போம். மற்றவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா, இப்ப 16வது வசனம், மகலாலெயேல் யாரேதை பெற்ற பின் 830 வருஷம் உயிரோடு இருந்து, அதுக்கப்புறம் யாரேத் ஏனோக்கை பெற்ற பின் 800 வருஷம் உயிரோடு இருந்து, இது ஃபுல்லா இவங்க உயிரோடு இருந்துன்னு வரும். ஆனா ஏனோக்கை பத்தி போடும்போது ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஏனோக்குக்கு மட்டும்தான் அவன் உயிரோடு இருந்த நாட்கள் இவ்வளோன்னு போடாம அவன் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். அவன் தேவனோட சஞ்சரித்து 365வது வயசுல ஆண்டவர் எடுத்துக்கிட்டாருன்னு போடுறாரு. ஏனோக்கு விசுவாசத்தோடு தான் நிச்சயமா சஞ்சரிச்சிருப்பாரு. ஏன்னா எபிரேயர் 11வது அதிகாரத்துல திருப்பி அவரோட வசனம் வருது, விசுவாசத்தினாலே ஏனோக்கு. விசுவாசம் இல்லாம ஒருத்தனால தேவனோட சஞ்சரிக்கவே முடியாது. அப்ப உயிரோட இருக்கிறது காரியம் இல்ல, உயிரோட இருக்கும் போது விசுவாசத்தோடு நான் ஆண்டவரோட சஞ்சரிக்கிறேன்னா அது எவ்வளோ, அந்த வருஷங்கள் எவ்வளவோ அதுதான் நம்மளோட உண்மையான யூஸ்ஃபுல்லான வருஷம். நம்ம எத்தனை வருஷம் உயிரோட இருக்கிறோன்றது காரியம் இல்ல, எத்தனை வருஷம் விசுவாசத்தோடு உயிரோட இருந்து விசுவாசத்தோடு நான் ஆண்டவரோட தேவனோட சஞ்சரிக்கிறனோ அந்த வருஷங்கள் தான் உண்மையான வருஷங்கள். அதேதான் பில் போடணும். நிறைய பேர் சொன்னாங்க, ஐயோ தேவையில்லாம ஒரு எகிப்துக்கு போய் அப்படி அவர் தன்னோட சிகாகோலயே தன்னோட அந்த டெய்ரி பால் பண்ண பிஸ்னஸை பார்த்துக்கிட்டு இருந்திருந்தா இந்த மாதிரி மூளைக்காய்ச்சல் செத்துருக்க மாட்டாரு. ஒரு உயிர் அநியாயமா ஒரு வாழ்க்கை வேஸ்டா போச்சு. ஏன்னா இந்த வாழ்க்கை வேஸ்டாவே போல. ஏன்னா 25 வருஷமும் அவரோட தேவனோட விசுவாசத்தோட சஞ்சரித்த அவர் உயிரோட இருந்தது என்னவோ கம்மிதான். ஆனா அந்த இருந்த நாட்கள் எல்லாமே சின்ன வயசுல இருந்தே அவரை தேவனோட சஞ்சரிச்ச அந்த வாழ்க்கை அந்த பரலோக நம்பிக்கைக்கு அவரை பாத்திரவானா மாத்துனது. அதுதான் காரியம். இப்ப விசுவாசம்னு சொன்ன உடனே சாதாரணமான காரியங்களுக்கு விசுவாசிக்கிறது ஈஸி. ஏன்னா நம்ம எனக்கு ஒரு சின்ன காரியம் நான் ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்கிறேன், ஆண்டவரே இதை எனக்கு செஞ்சு கொடுங்க, எனக்கு இந்த வேலை, இந்த படிப்பு, இந்த சுகம், அந்த காரியங்கள்ல எல்லாம் நான் விசுவாசிக்கும் போது எனக்கு பெரிய லெவல்ல ஒரு இது தேவைப்படுறதில்ல. நான் ஈஸியா கொஞ்சம் கூட விசுவாசிச்சிடுறேன். ஆனா இக்கட்டுல நெருக்கத்துல உபத்திரவத்துல நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறது ஒரு பெரிய டாஸ்கா தோணுது, ஒரு பெரிய காரியமா தோணுது. தானியேல் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. தானியேல் 6வது அதிகாரம் நமக்கெல்லாம் தெரிஞ்ச போர்ஷன் தான். நான் அதனால ஒவ்வொரு வசனங்களா நான் போகல. உங்களுக்கு தெரியும், இவர் தானியேல் ரொம்ப சின்சியரான ஆளு. அவரை எப்படி அவரை மாட்டி விடணும் பொறாமைனால. ஏன் பொறாமப்படுறாங்கன்னா, இவரு வெளியில இருந்து சிறைப்படுத்தப்பட்டு வந்த மனுஷன். 6வது அதிகாரம் சொல்லுது, ராஜாவுக்கு நஷ்டம் வளராதபடிக்கு ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளை வைக்கிறாரு. அவங்களுக்கு மேல 3 பேரை வைக்கிறாரு. 40 தேசாதிபதிக்கு ஒரு பிரதானின்னு வைக்கிறாரு. அப்ப 3 பிரதானியில ஒரு பிரதானி தானியேல். ஆனா அந்த 3 பிரதானிகள்லயுமே தானியேலை அந்த ராஜா ரொம்ப விசேஷித்தமானவரா பாக்குறாரு. பயங்கர உண்மை உள்ளவரா இருக்கிறாரு, பயங்கர எஃபிஷியண்டா இருக்கிறாரு அவரோட வேலையில. அப்ப அந்த 2 பேருக்கு மேலேயும் இந்த 120 தேசாதிபதிகள் இல்லாம இந்த 2 பிரதானிகள் இல்லாம அவங்களுக்கு மேலேயும் இவரை ப்ரொமோஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. நமக்கு ஒரு உண்மையா இருந்து நமக்கு ப்ரொமோஷன்
கொடுக்கல, இன்னும் கொடுக்கலான்னு தான் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே சத்துரு அங்க வந்து வன்மமா அவருக்கு எதிரா கிரியை செய்யறத பாக்குறோம். இன்னைக்கும் அப்படிதான் நடக்குது. ஆண்டவரோட பிள்ளைங்க யாராவது உண்மையா இருக்காங்க, ப்ரமோஷன் கொடுக்கறது இல்ல, கொடுக்கலான்னு யோசிக்கும் போதே சத்துரு அங்க இருந்து ஒரு பெரிய திட்டத்தோட கிளம்பி வர்றது. அந்த அப்பையில இருந்தே நடக்குது அந்த காரியம். அப்ப வந்து தானியேல் வந்து சொல்லல, நான் வந்து பயங்கர விசுவாசத்துல பயங்கர சூப்பர்மேனு, நான் வந்து பெரிய ஆளு, என்னை யாருமே விசுவாசத்துல அடிச்சுக்க முடியாது, நான் இத்தனை தடவை ப்ரே பண்றேன்னு அவர் சொல்லல. அவனுக்கு எதிரா இருக்கிற அவனோட சத்துருக்கள் அதுக்கு சாட்சி கொடுக்குறாங்க. 4வது வசனம் சொல்லுது, தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாது இருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியினால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. உன்னுடைய வாயவே இல்லை, புறத்தியானுடைய வாயை உன்னை புகழட்டுன்றது தானியேலுக்கு ரொம்ப பொருத்தம். தானியேல் சொல்லவே இல்லை நான் உண்மையான மனுஷன். இன்னைக்கு சோசியல் மீடியால பாக்குறோம், ஐயோப்பா எப்படி நான் உண்மையானவன்னு சொல்றாங்க. இவர் தானியேலை பத்தி எதிரி சொல்றோம், அவன் உண்மையானவன், அவனை எதுலையுமே பிடிக்க முடியாது. நம்ம எதுல ஒண்ணே அவன் தேவனுக்குரிய வேதத்துக்கு அடுத்த காரியத்துல மட்டும்தான் அவனை பிடிக்க முடியும். அப்படின்னா அதுல சமரசமே செய்ய மாட்டாரு. வேதத்துக்கு அடுத்த காரியத்திலையும் அவர் சமரசம் செய்ய மாட்டார். எப்படி தன்னோட வேலையில எந்த சமரசமும் இல்லாம உண்மை உள்ளவனா இருக்கிறாரோ, அதே போல தான் தேவனுக்கும் அவர் உண்மை உள்ளவர் அப்படிங்கிறத சத்ரு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் போய் ராஜா கிட்ட கேக்குறாங்க, உங்ககிட்டதான் எல்லாரும் விண்ணப்பம் பண்ணணும்னு. அந்த இதுக்கு கையெழுத்து வைத்தாயிற்று அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் 10வது வசனம், தான் முன்பு செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஏன் மனசுல இவ்வளவு நாள் அப்படி உண்மையா இருந்த ஆளு இப்படி ஒரு நெருக்கம் வரும்போது கொஞ்சம் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி மனசுலயே ஜெபிச்சுக்கிட்டா என்ன ஆண்டவர் கேட்க மாட்டாரா என்ன? அப்படி பல கனியை திறந்து வச்சு அப்படி ஜெபம் பண்ணுமா? கொஞ்சம் கூட எந்த சூழ்நிலை எதுவா இருந்தாலும் கொஞ்சம் கூட தான் தேவனுக்கு செய்ய வேண்டிய, தான் எப்பொழுதும் செய்து வருகிற அந்த காரியத்துல இருந்து அவர் கொஞ்சம் கூட பின்வாங்கவே இல்லை, அதை காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. ராஜா பயப்படுறான். ராஜாக்கு வந்து அந்த அவனை சிங்க கேபில தூக்கி போட்ட உடனே ராஜாக்கு ராத்திரியெல்லாம் தூக்கம் வரல. ஏன் தூக்கம் வரல? இதுக்கு முன்னாடி சிங்க கேபில போடப்பட்டவங்க யாருமே வெளியில வந்ததா சரித்திரம் இல்லை. நமக்கு தெரியும். 21வது வசனம் 22வது வசனத்தோட கடைசியில சொல்றாரு, ஆண்டவர் வந்து தூதனை அனுப்பி சிங்கங்களோட வாயை கட்டி போட்டாரு. அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவரா, தேவனுக்கு முன்பாக நான் குற்றமற்றவராய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை. இதை எப்ப சொல்லியிருக்கணும்? இதை போடுறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கணும். நான் என் கடவுளுக்கும் நான் நீதிகேடு செய்யல, உங்களுக்கு ராஜாவாகிய உங்களுக்கும் நான் நீதிகேடு செய்யலைன்னு தன்னோட வாதத்தை சிங்க கேபில போறதுக்கு முன்னாடியில ஒரு மனுஷன் சொல்லணும். அமைதலா இருக்காரு. அந்த இக்கட்டு நேரத்துல வாயை பொத்திட்டு அமைதலா இருக்கிறாரு. தண்டனைய தேவையில்லாம கொடுக்கப்பட்ட, அநீதியா கொடுக்கப்பட்ட அந்த தண்டனையை ஏத்துக்கிறாரு. ஆனா கர்த்தர் இவரோட விசுவாசத்தை பார்த்து இவரை விடுவிச்சதுக்கு அப்புறம் இந்த வார்த்தையை அவர் சொல்லியிருக்கிறாரு. இது எப்படி விசுவாசம்? இது 100%. இத்தனை நாள் அவர் எப்படி நடந்துக்கிட்டாரு அதெல்லாம் கிடையாது. 100%. இது எதனால வந்ததுன்னா 23வது வசனத்தோட கடைசி சொல்லுது, தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. நீங்களும் நானும் இக்கட்டான நேரத்துல இப்படிப்பட்ட விசுவாசம் எனக்கு இருக்குதா? இப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவங்க மட்டும்தான், உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் தான் மரித்தாலும் பிழைப்பான். இப்படிப்பட்ட விசுவாசம் என்னிலையும் உங்களையும் காணப்படுதா? எதுக்கு இப்படிதான் ப்ரூவ் பண்ணுமா? ஆண்டவருக்கு தெரியலையாதா இவர் இவ்வளவு உண்மை உள்ள மனுஷன், இவர்கிட்ட நீதி கேடு இல்லைன்னு தெரியுதே, ஏன் அதுக்கப்புறமும் ஆண்டவர் இப்படி ஒரு சோதனைக்குள்ள இவரை போக விடுறாரு?
நீங்களும் நானும் எபிரேயர் 12:1 பார்க்குறோம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மளை சுத்தி இருக்குதுன்னா அதெல்லாம் 11வது அதிகாரம் எபிரேயர் 11ல் இவங்களெல்லாம் பத்தி படிச்சுட்டு ஆபிரகாமு, ஈசாக்கு, நோவா, இவங்க யோசுவா எல்லாரையும், மோசே, இவங்களை எல்லாரையும் பத்தி படிச்சு நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டா அவங்களுக்கு மார்க் போடுறதுக்காக நமக்கு அதெல்லாம் கொடுக்கல. நமக்கு வாழ்க்கையில் அப்படி சந்தர்ப்பங்கள் வரும்போது நானும் அப்பேற்பட்ட விசுவாசத்தை வெளிப்படுத்துறவளா நான் இருக்கும்படியாக தான் ஆண்டவர் இதெல்லாம் எனக்கு எழுதி கொடுத்துருக்கிறாரு. இது இப்ப ஒரு வேலைக்கு போய் சேர்ந்தீங்கன்னா அப்ரெண்டிஸ்ன்னு வைப்பாங்க. எடுத்தோடனே ஒரு வேலையில வந்து அப்ரெண்டிஸ் இல்ல அப்சர்வர்ன்னு வைப்பாங்க. கொஞ்ச நாள் வந்து அதை பார்க்கறதுக்கு விடுவாங்க. நீங்களா நேரா செய்ய முடியாது. கொஞ்ச நாள் அவங்க செய்யறதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்மளை வச்சிருப்பாங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மள ஸ்டாஃபா மாறின உடனே நம்ம அந்த வேலைகளை செய்யறதுக்காக தான் அந்த அப்சர்வர்ஷிப்பு, அந்த அப்ரெண்டிஸ்ன்னு அந்த ஒரு சில காலத்தை கொடுக்குறாங்க. நீங்களும் நானும் இதை அப்படியே புக்கில் வாஸ்து கடந்து போகிற காரியம் இல்லை. அதை வந்து செயல்முறை கிறிஸ்தவன்னா என்னன்னா, என் வாழ்க்கையில வரும்போது நான் எப்பேற்பட்ட விசுவாசத்தை நான் வெளிக்காட்டுறேன், வெளிக்கொண்டு வரேன்றது. தானியேல் 3வது அதிகாரத்துல உங்களுக்கு தெரியும், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்க மட்டும்தான் அந்த நேரத்துல வந்து நெருப்பு சூளையில போடப்பட்டாங்க. அந்த நேரத்துல வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, தானியேல் வந்து ராஜ்யத்தின் காரியமா வேற நாடுகளுக்கு அவர் போயிருந்தாரு. அதனால்தான் அவர் அந்த இடத்துல இல்லைன்னா அவரும் பணியாம இருந்திருப்பாரு, அவரையும் சூளையில போட்டிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் பார்த்தாரு. அப்ப அந்த அந்த அவங்களுக்கு கிடைச்ச அந்த ஒரு அங்கீகாரம், விசுவாசத்துக்கு கிடைச்ச அந்த அங்கீகாரம் தானியேல் என் பிள்ளைக்கு கிடைக்காம போகக்கூடாதுல. அதனாலதான் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இப்படி ஒரு சான்ஸ் அவருக்கு கொடுத்து அவர் தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படும்படியா கொடுத்தாரு. நீங்களும் நானும் நிறைய வேளையில நமக்கு சோதனைகள் வரும்போது, பிரச்சனை வரும்போது நமக்கு அவ்வளோ நிறைய நேரத்துல நான் என்னையே சொல்றேன், நான் உங்களையெல்லாம் சொல்லலை, நான் என்ன சொல்றேன், அவ்வளோ ஒரு மன மடிவுக்குள்ள போது நம்ம என்ன ஏன் ஆண்டவரே நாங்க உண்மை உள்ளவன்னு உங்களுக்கு தெரியாதா, எனக்கு விசுவாசம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கிறோம். ஆனா ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் இருக்குல்ல, அவங்க நம்ம இல்லாம அவங்க பூரணர் ஆகாத அந்த லிஸ்ட், அப்படியே அந்த லிஸ்ட் இருக்கு பாருங்களேன். இந்த இது இவங்க பேர்ல இருக்கிற லிஸ்ட் யாரு இல்லாம பூரணம் ஆகாது. செல்வி ஜோயல், பேபி ராஜா, பியூலா ஜபராஜ், அல்டா சாமுவேல், ரீட்டா சகாய மேரி, ஜெஸ்ஸி, செல்வராணி சிஸ்டர்ன்னு நினைக்கிறேன், மார்கெட் சிஸ்டர், முத்துலட்சுமி சிஸ்டர், ரெபேக்கா, ரோஸ்லின் வசந்தகுமாரி, வினோலா, ரெஜினா, இந்த எல்லா சகோதரிகளும் இல்லாம அந்த லிஸ்ட் வந்து முழுமை அடையாது. அப்ப நம்ம விசுவாசத்தை வெளிப்படுத்தும்படியான இதை போன்ற ஒரு சோதனைகள், இதை போன்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இதை போன்ற உபத்திரவங்கள் நம்ம வாழ்க்கையில வரதான் செய்யுது. அந்த நேரத்துல நம்ம ஒரு அசைக்கப்படாத அந்த விசுவாசத்தை, அசையாத ஒரு விசுவாசத்தை வெளிப்போடும்போது நம்ம உயிரோட இருக்கிற காரியம் இல்ல, உயிரோட இருந்து விசுவாசிக்கிற காரியம், அதுதான் மேன்மையானதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. இன்னும் ரொம்ப டைம் ஆயிடுச்சா செல்வி? இன்னும் ஒரு காரியத்தை சொல்லுங்கக்கா. ஓகேடா. ஒண்ணு விசுவாசம், இன்னொன்னு அப்போஸ்தலர் 24, 15, 16 யாராவது வாசிங்களேன். அப்போஸ்தலர் 24, 15, 16. நீதிமான்களும் அநீதிமான்களும் ஆகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன். ஆமா, ஆமேன். நானும் நீங்களும் எல்லாருக்கும் தெரியும், நீதிமான்கள் அநீதிமான்கள் எல்லாரும் ஒரு நாள்ல எழுந்திருப்போம். ஒரே தரம் மரிப்பது பின்பு நியாயத்தை படைவது, அது மனுஷர் எல்லாருக்கும் வைக்கப்பட்டிருக்கு. எல்லாருமே எழுந்திருப்போம். ஏன்னா அப்ப அவர் ராஜா முன்னாடி போய் நம்ம நிப்போம். நம்மளுடைய காரியங்கள் வந்து அங்க சொல்லப்பட்டு நம்ம நம்மள நியாயத்துல வந்து அங்க நிக்க வைப்பாரு ஆண்டவர். அந்த நாளுக்காக தான் அது எல்லாருக்கும் உண்டு.
அது 100% எல்லாருக்கும் உரியது. அது நீங்க விசுவாசியோ விசுவாசி இல்லையோ. ஆனா அவர் சொல்றாரு, அதனாலதான் இது எனக்கு தெரியும், நம்ம எல்லாரும் இப்படி போய் அவருக்கு முன்னாடி நிக்கணும்னு தெரியும், அதனாலதான் நான் குற்றமற்ற மனசாட்சி உடையவனா இருக்க பிரயாசப்படுகிறேன். இன்னும் ரொம்ப எனக்கு பரலோக நம்பிக்கை வேணும்னா ஒண்ணு, எனக்கு பெரிய இக்கட்டுல நான் வெளிப்படுத்துகிற அந்த விசுவாசம், இன்னொன்னு குற்றமற்ற மனசாட்சி. எப்பொழுதும் எப்பொழுதும் ஒரு குற்றம் இல்லாத ஒரு மனசாட்சி எனக்கு தேவைப்படுது. உம் இது மனசாட்சின்னா நமக்கு தெரியும் எது சரி எது தவறு அப்படின்னு. ஒரு தார்மீக அடிப்படையில நம்ம ஒரு செயல்களை தீர்மானிக்கிற அந்த உள்ளார்ந்த உணர்வு, நம்ம உள் மனசு சொல்லுதுல இது ரைட்டு இது தப்பு, அந்த ஒரு மாரல் கிரவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்ற இந்த தார்மீக அடிப்படையில இந்த காரியம் சரி இல்ல. மூளை அறிவுனா நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த மனசாட்சி எதுக்குள்ள வரணும்னா நெஞ்சறிவு. நெஞ்சுக்குள்ள ஒரு அறிவு இருக்கு தெரியுமா, நம்ம இருதயத்துக்குள்ள ஒரு அறிவு, இது சரி தவறுன்னு. அதுதான் நம்முடைய மனசாட்சி. மனசாட்சிகள்ல விதவிதமான மனசாட்சி இருக்குது. 1 கொரிந்தியர் 8:7 அவங்க அந்த போஜனம் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட போஜனத்தை பத்தி பேசும்போது அவரு சொல்றாரு, ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு, ஆகிலும் இந்த அறிவு எல்லார் இடத்திலும் இல்லை. எந்த அறிவு? விக்கிரகம்ன்றது ஒரு பொருளே கிடையாது, அதுக்கு படைச்சதுக்கும் ஒரு அர்த்தமே கிடையாது, விக்கிரகம்ன்றது ஒண்ணும் கிடையாது. அப்ப அதுக்கு படைக்கிறதுக்கு மட்டும் அதுக்கு ஒரு வேல்யூ எப்படி வரும்? ஒண்ணும் கிடையாது, அதுவும் ஒண்ணும் கிடையாது. ஆனா இந்த அறிவு எல்லார் இடத்திலும் இல்லை. சிலர் இன்றைய வரைக்கும் விக்கிரகத்தை ஒரு பொருள் என்று எண்ணி விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சி பலவீனமாய் இருப்பதால் அசூசிப்படுகிறது. அப்ப பலவீனமான ஒரு மனசாட்சி இருக்குது. அவங்களுக்கு முழு அறிவு இல்லை, முழுசா ஒரு காரியத்தை பத்தி தெரியல. அதனால அந்த மனசாட்சி ஒரு பலவீனமான, ஐயோ இதை சாப்பிட்டா தப்பாயிருமா, அதை சாப்பிட்டா குத்தமாயிருமா, இப்படி பண்ணக்கூடாதா, அதை தொடக்கூடாதா, இப்படி பண்ணா தப்பா, இந்த நாள் பார்த்தா இதா. எல்லா நாளும் நல்ல நாளுன்ற அறிவு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் எந்த நாள்ல எது நடந்தாலும் அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க, நல்லதோ கெட்டதோ. ஆனா அந்த அறிவு இல்லாதவங்க அந்த நாட்களை குறிச்சு பயப்படுற காரியங்களை இன்னைக்கு கூட பாக்குறோம். எத்தனையோ கிறிஸ்டியன் மேரேஜஸ் ஒரே நாள்ல பாத்தீங்கன்னா அத்தனை மேரேஜ் இருக்கும். மே 12ன்னு பார்த்தா ஏகப்பட்ட பேர். என்னடான்னு போய் பார்த்தா கேலண்டர்ல அது ஒரு நல்ல நாளா இருக்கும். அவங்க எல்லாம் ஏஜி சபைக்கு போற அந்த மாதிரி விசுவாசிகள், பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸ்க்கு போறவங்க கூட அதெல்லாம் பாக்குறாங்க. ஏன்னா அந்த மனசாட்சி அவ்வளவு பலவீனம். ஒருவேளை அந்த நாளை விட்டு வேற நாள் பண்ணி ஏதாவது ஒண்ணு பிள்ளைங்க வாழ்க்கையில ஆயிப்போச்சுன்னா அப்படின்ற அந்த அந்த அதை பலவீனமான மனசாட்சி அப்படின்னு சொல்றாரு. தீத்து 1:15, தீத்து 1:15 அதுல என்ன சொல்லப்படுதுன்னா, சுத்தமானவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கு அசுவிசுவாசிகளுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது, அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும். ஆமா, இது அசுத்த மனசாட்சியை பத்தி பேசுது. இப்ப அசுத்த மனசாட்சி, கரைப்பட்ட மனசாட்சி அப்படின்னா ஒரு தப்ப ரைட்டுன்னு சொல்றது, ரைட்ட தப்புன்னு சொல்றது. இது இந்த பரிசேயர் சதுசேயர்ல நீங்க நல்லா பார்க்கலாம். ஆண்டவர் அவ்வளவு நல்லது செய்வாரு. ஒருத்தனோட பாவத்தை மன்னிச்சு படுக்கையை எடுத்துட்டு நடனா இவனுக்கு கோபம் வரும். அவனுக்கு நல்லதுன்னு தெரியும், அவன் பாவமும் மன்னிக்கப்பட்டது, அவன் நோயும் தீர்ந்து போனது நல்லது. 100% ஒரு புத்தி உள்ள மனுஷனுக்கு அது நல்ல கண்ணு முன்னாடி பாக்குறான். மொடமா கடந்தவன் எந்திரிக்கிறான்னா அதை ஏன் அந்த மனசாட்சியை மழுங்கடிச்சு அந்த கரைப்பட்ட அந்த அந்த அசுத்த மனசாட்சி இவரை பிடிக்காததால, இயேசு மேல இருக்கிற பொறாமைனால அவரை பிடிக்காததால அந்த நல்லதை கெட்டதுன்னு சொல்ற அந்த மனசாட்சி, அந்த நல்ல காரியத்தை கெட்டதுன்னு சொல்லி வாதாடுற மனசாட்சி தான் அசுத்த மனசாட்சி, கரைப்பட்ட மனசாட்சி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப செல்வி அந்த பிக்சரை போடுங்கப்பா. சாரி, நான் கொஞ்சம் டைம் எடுக்கிறேன்னு நினைக்கிறேன். எனக்காக நீங்க இன்னொரு 1/4 மணி நேரம் நீங்க எனக்காக பொறுத்துக்க தான் வேணும். நீங்க உங்க வேலைகளை செய்துக்கிட்டே நீங்க கேட்கலாம்.
இதுல இந்த படத்தை பாத்தீங்கன்னா, ஒரு நம்ம ஊர்ல எல்லாம் இந்த அரிசி பெட்டி, பெரிய அந்த காலத்துல செஸ்ட் ஆஃப் ட்ராயர் அரிசி பெட்டி மாதிரி இருக்கிறதுல ஒரு பெண்ணை தூக்கி உள்ள போட்டிருக்காங்க. அதோட தலை மட்டும் வெளியில இருக்கும். கையை வந்து ஒரு இதுல கை ஃப்ரீயா இருக்கும். அந்த ஒரு சங்கிலி மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அந்த செயின்ல அப்படி தொங்க விட்டுருப்பாங்க. இது எதுக்கு பனிஷ்மெண்ட்னா விபச்சாரம். விபச்சாரத்துக்கு மங்கோலியால அந்த காலத்துல எனக்கு இந்த போட்டோ பார்த்தோன்னே அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப எனக்கு அப்படியே கண்ணில் கண்ணீரா வந்துச்சு. அந்த அம்மா பாவம் அந்த அந்த பாட்டுக்குள்ளேயே நான் போல அவங்க என்ன செய்தாங்க வச்சாங்கன்னு. இது எதுக்கு நான் இப்படி யாரும் ஆள் அறம் இல்லாத நடு ஒரு பாலைவனமா யாருமே இல்லாத இடத்துல போய் மங்கோலியால இந்த இதை வச்சுட்டு விபச்சாரத்துல பிடிக்கப்பட்ட இந்த ஸ்திரீயை வச்சுட்டு பக்கத்துல அந்த கீழே பாத்தீங்களா ஒரு சின்ன கப்புல கொஞ்சோண்டு தண்ணி ஏதாவது வச்சிருப்பாங்க போல. அப்படியே அந்த வெயில்ல அந்த அம்மாவை காய விட்டு அதுக்காக தான் அந்த கையை ஃப்ரீயா வச்சிருக்காங்க அந்த தண்ணி குடிக்க. உடனே உயிர் போயிடக்கூடாதான். தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம உடனே உயிர் போகாம நாள் கணக்கா அந்த வெயில்ல இருந்து அவ செத்து போறதுக்கு அந்த தண்டனை இது. இதுல எப்படிப்பட்ட ஒரு அசுத்த ஒரு மனசாட்சி இது உங்களுக்கு புரியுதா? இதுல பிடிக்கப்பட்ட ஆண் வந்து இங்க இல்ல பாத்தீங்களா? விபச்சாரம்ன்றது 2 பேருக்கு உரிய காரியம். அதுல அந்த ஆணை இங்க காணவே காணோம். அதுக்கு வந்து வேற நியாயம். ஆனா இந்த பெண்ணுக்கு வந்து இந்த வந்து ஒரு இந்த இதுதான் அவளுக்கு உரிய நியாய தீர்ப்பு, தண்டனை. அப்ப இவளுக்கு இந்த தண்டனையை கொடுத்தவங்களோட மனசாட்சியை கொஞ்சம் கூட யோசித்து பாருங்களேன். எவ்வளவு ஒரு அக்கிரமம், ஒரு எப்படி எனக்கு சொல்லனே, எனக்கு அதை இப்ப சொல்ல கூட தெரியல. எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு மழுங்கி போன அப்படியே சூடுபட்ட ஒரு உணர்ச்சியே இல்லாத ஒரு மனசாட்சி. முதல்ல இவங்களுக்கு இந்த தண்டனை கொடுத்ததே தப்பு. இந்த மாதிரி ஒரு தண்டனை நாள் கணக்கா இவங்களை அப்படி சஃபர் பண்ணி இவங்களை தண்டனை கொடுத்தது தப்பு. ஆனா இதுல ஈடுபட்ட இன்னொரு ஆம்பளை அவன் ஃப்ரீயா போயிட்டான். இந்த பெண்ணுக்கு மட்டும் இந்த மாதிரி தண்டனை, இந்த மாதிரி அநியாயம் இன்னைக்கும் இத மாதிரி இல்லைனாலும் இன்னைக்கு வரைக்கும் அது ஆண் பெண் இரு பாலருக்கும் நடக்குது. எல்லா நிலைமைகள்லயும் நடக்குது. பணக்காரன் ஏழைய ஒடுக்குற காரியம் அந்த மனசாட்சி வந்து கொஞ்சம் கூட அந்த மனசாட்சிக்கு ஒரு பயமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு காரியங்கள் இன்னைக்கும் நம்ம நடக்கிறத பாக்குறோம். இன்னொன்னு வந்து 1 தீமோத்தேயு 4:2 சூடுன்ற மனசாட்சி. அது வந்து கள்ள போதகர்கள், கள்ள ஊழியர்கள், தப்பான காரியங்களை போதிக்கிறவங்களை பத்தி அந்த சூடுன்ற மனசாட்சி. அந்த சூடு இப்ப எனக்கெல்லாம் வந்து நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஆல்ரெடி. எனக்கு வயிற்றுல வந்து அடி வயிற்றுல வந்து 3 சர்ஜரி பண்ணியிருக்கு. அப்ப அந்த ஹேர்னியான்ற அந்த பெரிய சர்ஜரி பண்ணப்ப அநேக மாசங்களுக்கு வந்து அதுல அந்த ஸ்கார், அந்த தழும்புல வந்து உணர்ச்சியே இருக்காது. ரொம்ப நாள் ஆகும் அந்த உணர்ச்சி திரும்பி அந்த தோல் வரைக்கும் அது வர்றதுக்கு. அப்படியே மரத்து போயிருக்கும் அந்த இடம். சர்ஜரி பண்ண இடம் வந்து அப்படியே மரத்து போன மாதிரி இருக்கும். அப்ப அத மாதிரி மனசாட்சி மரத்து போய் அப்படி அதுக்கு எதுவுமே நல்லது எது கெட்டது எதுன்ற தெரியாத அளவு மரத்து போன மனசாட்சி நிறைய பேர்கிட்ட இருக்குது. அது அந்த பொய் சொல்றவங்க இஷ்டமா தன்னுடைய ஆதாயத்துக்காக தப்பான காரியங்களை போதிக்கிறது, பொய் சொல்றவங்களுக்கு அந்த மனசாட்சி இருக்குது என்று சொல்றாங்க. நான் இந்த மனசாட்சின்னு சொன்ன உடனே எனக்கு யூதாவை தான் ஞாபகம் வந்துச்சு. யூதா நான் சீக்கிரத்துல இதை சொல்லி முடிக்கிறேன். யூதா யாருன்னா யாக்கோபுக்கும் லேயாவுக்கும் பிறந்த 4வது மகன். அவர் வந்து இவருக்கு விதவிதமான மனசாட்சி நிலைகளை நீங்க பார்க்கலாம். நான் உண்மைக்கும் சொல்றேன், எனக்கு இந்த யூதாவை வந்து ஆக்சுவலா எனக்கு வந்து படிக்கவே ஒரு மாதிரி எனக்கு பிடிக்காது. ஒரு மாதிரி அவர் அந்த மருமக கிட்ட போய் இது பண்ணாருன்னு அது எனக்கு படிக்கவே ஒரு மாதிரி எனக்கு எப்படி சொல்லன்னு எனக்கு தெரியல. எனக்கு அது வந்து ரொம்ப அந்த போர்ஷன் எனக்கு படிக்கவே நான் இஷ்டப்படவே மாட்டேன். ஆனா என்னவோ இந்த மனசாட்சின்னு ஒன்னே ஆண்டவர் யூதா பக்கம்தான் என்னோட
கவனத்தை ஆண்டவர் திருப்பினாரு. இவனுக்கு இருக்கிற வேரியஸ் மனசாட்சி நிலைமைகளை பாருங்களேன், விதவிதமா இருக்கும் அவருக்கு. ஆதியாகமம் 37வது அதிகாரம் 26, 27வது வசனம். உங்களுக்கு தெரியும், இவனோட கூட பிறந்தவனுங்க எல்லாருக்கும் செத்த மனசாட்சி. ஒரு கொஞ்சம் கூட அவனை பாக்குறதுக்கு வந்த தம்பிய கொண்டு போய் குழியில போட்டுட்டு பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடுறான்னா அவனோட மனசாட்சி எப்படிப்பட்டதா இருக்கும்? பொறாமையினால செத்து போய் சூடு போடப்பட்ட உணர்வே இல்லாத ஒரு மனசாட்சி இவன் கூட இருந்தவங்களுக்கு. ஆனா இவன் என்ன சொல்றான்? 26, அப்பொழுது யூதா தன் சகோதரரை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் ரத்தத்தை மறைப்பதினால் லாபம் என்ன? இப்ப சகோதரன்னு சொல்றான். அப்படி சகோதரன் உண்மையா நினைக்கிறவன் நல்ல மனசாட்சி இருந்தா அவனை விடுதலை பண்ணியிருக்கணும். ஆனா இவனுக்கு பார்ஷியலி அவேக்கண்ட், பாதிதான் முழிச்சிருக்கும், ஃபுல்லா செத்து போல பாதி முழிச்சிருக்கு. அதனால அது என்ன சொல்லுது? 27வது வசனம், அந்த மனசாட்சி, இந்த இஸ்மவேலருக்கு இவனை விற்று போடுங்கள், வா விற்று போடுவோம் வாருங்கள், அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமா இருக்கு. ஸ்டேட்மெண்ட் என்னது இது? கேலி குத்து. இவன் நம்முடைய சகோதரன் நம்முடைய மாம்சமா இருக்கிறானேன்னா இந்த தப்பா பண்ணாதீங்கன்னு நின்று இருக்கணும்ல. ஆனா அந்த சுத்த மனசாட்சி அவங்ககிட்ட இல்ல, அந்த கிளியர் கான்சியன்ஸ் இல்ல. அதனால என்ன, இவனுக்கும் பொறாமை தான். ஆனா அதுலயே கொஞ்சம் பெட்டர் பொறாமை. பரவாயில்ல, அவனை இப்படி கொல்ல வேணாம், பேசாம அவன் வித்து போட்டுடலாம் அப்படின்னு. அப்ப இத மாதிரி கூட நம்ம நிறைய நேரங்கள்ல நமக்கு பிடிக்காத காரியங்கள், பிடிக்காதவர்களுக்கு நம்ம ஒரு செய்யணும்னு வரும்போது நம்மளுடைய அநேக நேரங்கள் நம்ம இந்த மாதிரி யூதா மாதிரி நம்ம யாரையும் நம்ம அடிமைத்தனத்துக்குள்ள வித்து போடுற காரியங்கள், சின்ன சின்ன அற்ப காரியங்கள், எத்தனை நேரத்துல நம்முடைய மனசாட்சி அப்படியே கொஞ்சம் நம்ம சைட்லைன் பண்ணிட்டு அப்படி கொஞ்சம் அப்படி காம்ப்ரமைஸ் பண்ணி அப்படி ஒரு சமரசம் பண்ணி, ஏன்னா நம்மளுக்கு அந்த அந்த குறிப்பிட்ட நபரையோ அந்த குடும்பத்தையோ அந்த காரியங்களையோ நமக்கு பிடிக்காதப்ப நம்முடைய மனசாட்சி எப்படி இருக்கு? பாதி தூங்கிடுதா, இல்ல முழுசுமே நல்லதுன்னா நல்லது, கெட்டதுன்னா கெட்டது, அது யாரா இருந்தாலும் சரிதான், நம்மளுக்கு பிடிச்சவங்களா இருந்தாலும் பிடிக்காதவங்களா இருந்தாலும் அப்படி நான் இருக்கிறேன்னா அதை நான் யோசித்து பார்க்க வேண்டிய காரியமா இருக்கு. இவனோட மனசாட்சி அப்படி அவனை முழுசா அவனை கொல்லவும் இது இல்லை, ஆனா அவனை முழுசா விடுவிக்கவும் மனசு இல்லை. அதோட ரொம்ப காரியம், அவங்க அப்பா 17 வருஷமா யோசேப்பை பத்தி நினைச்சு நினைச்சு அழுதுட்டே இருப்பாராம். அப்ப ஒருத்தனுக்கு கூட இந்த மனசாட்சி உறுத்தவே இல்லை. அவனோட சகோதரர்களுக்கோ யூதாவுக்கோ, உங்க பையன் உயிரோட தான் இருக்கான், அழாதீங்கன்னு நாங்க அன்னைக்கு ஏதோ சொல்லிட்டோம், தப்பு, ஆனா அங்க எங்க இருக்கான்னு தெரியாது, உயிரோட இருக்கான்னு அப்படி கூட சொல்ல. பார்த்தீங்களா அப்படி ஒரு கடினமான அந்த இருதயம், அந்த மனசாட்சியே அப்படியே ஒரு கிணத்தை தூத்து போட்டா அந்த தண்ணி எப்படி ஊறாதோ அந்த மாதிரி ஒரு தூற்று போடப்படுற அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இல்லாதபடி நம்ம ஜாக்கிரதையா இருப்போம். ஏன்னா ஆண்டவர் இந்த இப்படிப்பட்ட இந்த மனசாட்சியை அவரு வெறுக்கிறார். நல்லதை கெட்டதுன்னு சொல்றது, கெட்டதை நல்லதுன்னு சொல்றது, நேரத்துக்கு ஏற்ற மாதிரி, ஆளுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிறழ்ற மனசாட்சி ஆண்டவர் வெறுக்கிற காரியமா இருக்கிறது. அடுத்தது ஆதியாகமம் 38வது அதிகாரம் உங்களுக்கு தெரியும். அவனோட யூதாவோட 2 பிள்ளைகள். ஃபர்ஸ்ட் பையன் ஓனான், அவன் சாரி ஏருக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு தாமார. அவன் ஆண்டவரோட பார்வைக்கு பொல்லாதவனா இருந்ததால் ஆண்டவர் அவனை அழிச்சு போடுறாரு. அடுத்தது ஓனான கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. அவனும் தகாத காரியத்தை செய்து ஆண்டவருக்கு விரோதமா இருக்கிறான், ஆண்டவர் அழிச்சு போடுறாரு. ஆனா யூதா என்ன சொல்றான்? 11வது வசனம், தன் குமாரனாகிய சேலாவும் அவன் சகோதரர் செத்தது போல சாவான் என்ற அஞ்சி, அதனால தான் மருமகளை பார்த்து, நைசா சேலா பெரியவனாகட்டும், அது வரைக்கும் நீ போய் உங்க அம்மா வீட்டுல இப்படி வீடோவாவே நீ இரு அப்படின்னு சொல்லி நைசா அனுப்பி விட்டுட்டு அந்த காரியத்தை பத்தி கொஞ்சம் கூட நினைக்கல. இந்த மனசாட்சி பயத்தினால தனக்கு ஏதாவது ஆயிருமோ, இந்த குருட்டு மனசாட்சி. இது என்ன குருடுனா,
தான் பிள்ளைங்க மேல இருக்கிற தப்பு கொஞ்சம் கூட தெரியல அந்த தகப்பனுக்கு. இந்த குருட்டு மனசாட்சி அந்த பழிய தூக்கி மருமகள் மேல போடுது, அவங்க மேல. இப்ப நிறைய காரியங்கள் என் மேல தப்பா இருக்கும், ஆனா அது எனக்கு தெரியாது. என்னோட குருட்டு மனசாட்சி வந்து என் தப்ப மத்தவங்க மேல ப்ரொஜெக்ட் பண்றது. இந்த காரியம் ஏன் இப்படி மோசமா நடந்துச்சுன்னா அதோட பதில வந்து நான் எனக்குள்ள, என் மனசாட்சி நல்லதா இருந்தா நான் எனக்குள்ள தேடுவேன். ஆனா மத்தவங்கள்ட்ட நானு ஒருவேளை இதனால இருக்குமோ, இவங்க இப்படி எனக்கு செஞ்சதால எனக்கு இப்படி நடந்திருக்கு அப்படின்ற குருட்டு மனசாட்சி. யூதாவுக்கு முதல்ல இருந்தது ஒரு கரைப்பட்ட ஒரு பாதிதான் முழிச்சிருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு மனசாட்சி, பொறாமையினால சூடுன்ற மனசாட்சி. அடுத்தது தான் மகன்களோட காரியத்துல குருட்டு மனசாட்சி. அதனால தான் மருமகளுக்கு அவன் அநீதி செய்யறான். ஆக்சுவலா வந்து அவன் தன்னோட 3வது பையன் அவளுக்கு நியாயப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கணும் அந்த காலத்தோட இதை வச்சு. ஆனா அவன் கொடுக்கவே இல்லை. அப்ப அந்த அந்த ஒரு மனசாட்சி இருக்குது. அடுத்தது இன்னொரு ஒரு மனசாட்சி, இவனோட மனசாட்சியோட நிலைமை 38:24. ஏறக்குறைய 3 மாதம் சென்ற பின்பு உன் மருமகளாகிய, உங்களுக்கு இந்த கதையெல்லாம் தெரியும், நீங்க அப்படி ஒரு தரம் வீட்டுல கூட நீங்க போய் வாசித்தா நல்லா இருக்கும். ஏறக்குறைய 3 மாதம் சென்ற பின்பு இவன் மருமகள்னு தெரியாம வேசின்னு நினைச்சு அவ கூட போய் சேர்ந்துடுறான். 3 மாசம் கழிச்சு தாமார் வேசித்தனம் பண்ணினால், அந்த வேசித்தனத்தினால கர்ப்பவதி ஆனாள் என்று யூதாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது யூதா சொல்றான், அவளை வெளியே கொண்டு வாருங்கள், அவள் சுட்டரிக்கப்பட வேண்டும். இது என்ன மனசாட்சி? துர்மனசாட்சி, அசுத்த மனசாட்சி, கெட்ட மனசாட்சி. யூதாக்கு அவனோட மனைவி இறந்த அப்புறம் அவனுக்கு இன்னொரு பெண்ணு கூட போய் சேர்றதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா தாமார் தன்னோட புருஷன் 2 பேரையும் இழந்ததுக்கு அப்புறம் அவ ஒருத்தர் கூட போய் சேர்றதுக்கு அவளுக்கு உரிமை இல்லை. இதுதான் கேடு கெட்ட மனசாட்சி. யூதா தனக்கு ஒரு நியாயம், தாமாருக்கு வேறொரு நியாயம். அதான் இந்த மங்கோலியால பார்த்தோம்ல, இந்த பெட்டியில போட்ட அந்த அம்மா, ஆணுக்கு ஒரு நியாயம், பெண்ணுக்கு ஒரு நியாயம். அப்ப எத்தனை தடவைகள்ல நான் என் மனசாட்சிய அப்படியே அமுக்கிட்டு நான் எனக்கு ஒரு நியாயம் மற்றவர்களுக்கு ஒரு நியாயம் பேசுறேன். நம்ம வந்து பெரிய பெரிய தப்பெல்லாம் நம்ம பண்றதில்ல, ஏன்னா நம்ம ஆண்டவரோட பிள்ளைங்க. ஆனா எத்தனை வீடுகளில இப்ப என்ன வச்சுக்கோங்க, என் சைடு என் அம்மா அப்பா என் தம்பிங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருந்தா அது அப்படியே என் வாய்ஸே அப்படியே ரொம்ப சாஃப்ட் ஆயிரும். அதை சொல்லும் போது இதெல்லாம் ஒரு பெரிய காரியமா, இதெல்லாம் அப்படி பெருசா எடுத்துக்கலாமா அப்படின்னு. ஆனா என் கணவரோட வீட்டுல அதே தப்பா இருக்கலாம், ஒரு பெரிய தப்புலாம் இல்ல, சின்ன தப்பு தான் சொல்றேன். அதே தப்பை என் கணவர் சைட்ல இருக்கிறவங்க செய்யும் போது நான் அதை எப்படி, என் டோனே மாறிடுது, சத்தம் உயர்ந்துருது. அதையே வச்சு நொயின்னு புடுங்குற காரியங்கள், அதையே வீட்டுல சொல்லி அதையே அதை ஒரு சண்டைக்கு ஒரு விவாதமா ஆக்கி அப்படி பண்ணுகிற காரியங்கள் எத்தனை வீடுகள்ல இருக்குது. எனக்குன்னா ஒரு நியாயம், என் சைடுனா ஒரு நியாயம், அதையே அவங்க சைடுனா அவங்க ஒரு நியாயம். அப்படி எத்தனை காரியங்கள், நம்மளோட மனசாட்சி எப்படிப்பட்டதா இருக்கிறது. இப்படி நம்ம அது ஆண்டவர் அதை வெறுக்கிறாரு, அது கெட்ட மனசாட்சின்னு சொல்றாரு. இந்த மனசாட்சி எல்லாம் எனக்கு இருந்துச்சுன்னு வைங்க, கெட்ட மனசாட்சி பகுதி பார்ஷியலா தூங்கி எந்திரிச்ச மாதிரி இருக்கிற மனசாட்சி, கொஞ்சம் தான் அதுல நியாயம் இருக்கும், மீதி அநியாயம் இருக்கும். குருட்டு மனசாட்சி, எனக்குன்னு அந்த காரியம் வந்தா அதுல நான் பயத்தினால எடுக்கிற சில முடிவுகள், அப்ப என் மனசாட்சியை நான் மழுங்கடிக்கிற காரியங்கள், அதெல்லாம் ஆண்டவர் வெறுக்கிறாரு. இது எதுக்கு தடையா இருக்கும்னா, என்னோட பரலோகத்துல எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த நம்பிக்கை நான் சுதந்திரிக்க முடியாதபடி அது தடையா இருக்கும். ஆனா இந்த 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 இது இப்படியே முடிஞ்சு போகல. இந்த கதை, யூதாவோட கதை, இதுல பெரிய ஹைலைட் என்னன்னா, ஆதியாகமம் 44வது அதிகாரம் 18 முதல் 24 நீங்க வீட்டுல போய் வாசித்து கொள்ளுங்க. ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? 32வது வருஷம் யோசேப்பு சொல்றான், நீ
உன் தம்பியை இங்க கொண்டு வா அப்படி பென்யாமீனை கொண்டு வான்னு சொல்லும்போது, இந்த இளையவனுக்காக உமது அடியானாகிய நான் என் தகப்பனுக்கு உத்தரவாதி, அன்றியும் நான் இவனை உம்மிடத்துக்கு கொண்டு வராவிட்டால் நான் என்னாலும் உனக்கு முன்பாக குற்றவாளியா இருப்பேன் என்று அவருக்கு சொல்லி இருக்கிறேன். எங்க அப்பாவுக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன். இப்படி இருக்க இளையவன் தன் சகோதரரை கூட போக விடும்படி மன்றாடுகிறேன். உம்முடைய அடியானாகிய நான் இளையவனுக்கு பதிலாக இங்கே என் ஆண்டவனுக்கு அடிமையா இருக்கிற இந்த வார்த்தையை அவன் சொல்லும் போது, இந்த இவ்வளோ நாள் அவனுக்குள்ள செத்து போயிருந்த, கெட்டு போயிருந்த, குருட்டாட்டம் பிடித்திருந்த அந்த மனசாட்சி நீங்கி, ஆண்டவர் ஃபர்ஸ்ட் யோசேப்போட காரியத்துல அவன் செய்த தப்ப அவன் திரும்பி செய்யாதபடிக்கு சுத்த மனசாட்சியோட அவன் தன்னுடைய சகோதரனுக்காக நீங்க என்னையே எடுத்துக்கோங்க, என்ன நான் அடிமையா இருக்கிறேன் அவன்னு சொன்னப்ப ஆண்டவர் அவனுக்கு எப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறாரு. இவன் ஒரு கோத்திரத்திலையும் மூத்த பையன்தான் பெரிய அந்த அவங்க மூலமா தான் அந்த இது விளங்கும், அந்த சந்ததி, அந்த கோத்திரம் அவங்கள வச்சுதான் அது சொல்லப்படும். ஆனா ஆண்டவர் இவனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு விசேஷமான காரியத்தை கொடுக்கிறாரு. மத்தேயு 1:2-3-16 யாராவது வாசிங்க, எனக்கு நம்ம முடிப்போம். மத்தேயு 1:2-3-16. யூதா பாரேசையும் சாராவையும் தாமாரின் இடத்தில் பெற்றான். பாரேஸ் எஸ்ரோமை பெற்றான். எஸ்ரோம் ஆராமை பெற்றான். ஆராம் அம்மினதாபை பெற்றான். தாவீது ராஜா உரியாவின் மனைவியாக இருக்கிறவிடத்தில் சாலமோனை பெற்றான். ஆசா யோசபாத்தை பெற்றான். யோசபாத் யோராமை பெற்றான். யோராம் ஊசியாவை பெற்றான். இல்ல சிஸ்டர், 16th மட்டும் வாசிங்க. யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். அவளிடத்தில் கிறிஸ்து எண்ணப்படுகிற இயேசு பிறந்தார். ஆமென். ஆண்டவர் எவ்வளவு பெரிய இதை கொடுக்கிறாருன்னா, யூதா இயேசுவானவருடைய வம்சாவளியில ஒரு முற்பிதாவா அவனுக்கு அவ்வளோ பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கிறாரு. எதுக்கு? அவனோட மனசாட்சி என்னைக்கு சுத்தமாச்சோ அவனுக்கு அந்த அவ்வளோ பெரிய ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. நம்ம இன்னைக்கு வரைக்கும் யூதாவோட அந்த பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, உங்க அப்பாவும் அவனுக்கு 49வது அதிகாரம் 8-12 வீட்டுல போய் வாசித்தீங்கன்னா, ஆண்டவர் அவனுக்கு அவ்வளோ யாக்கோப் அவ்வளோ நல்ல நல்ல ஆசீர்வாதங்களை கொடுக்குறான். நம்ம ஆண்டவர் எதை சொல்லி பெருமைப்படுறாருன்னா, வெளிப்படுத்தல் 5:5 வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 5வது வசனம் நானே வாசித்துறேன். 5:5 சொல்றாரு, அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திர சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். ஆண்டவர் தன்னை எப்படி பெருமையா சொல்றாரு, யூதா கோத்திரத்து சிங்கம். யூதான்றவன் படிக்கிறதுக்கே பிடிக்காத ஒரு அருவருப்பான ஒரு நிலைமையில இருந்த அவனோட மனசாட்சி எப்ப சுத்த மனசாட்சியா மாறிச்சோ, இயேசுவானவர் இந்த உலகத்தின் ரட்சகர் சொல்றாரு, தன்னை யூதா கோத்திரத்து சிங்கம் அப்படின்னு சொல்றாரு. நானும் நீங்களும் அந்த பரலோக நம்பிக்கையை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா, ஒண்ணு நம்ம இக்கட்டுல எவ்வளவு விசுவாசத்தை நம்ம வெளிப்படுத்துறோம், இன்னொன்னு நம்முடைய மனசாட்சி எவ்வளவு குற்றமற்றதா இருக்கிறது அப்படின்றத நம்ம எப்பொழுதும் அதை மைண்ட்ஃபுல்லா எப்போதும் அதை நம்ம வாட்ச் பண்ணிக்கணும். நம்மளோட மனசாட்சி சின்ன காரியமோ பெரிய காரியமோ, தப்புனா தப்பு, அது யாரா இருந்தாலும் சரிதான். கரெக்டுனா நமக்கு பிடிக்காதவங்க கரெக்ட் செஞ்சாலும் அது கரெக்டு தான். நம்ம யாரும் இந்த பரலோக பாக்கியத்தை இழந்து போயிடப்படிக்கு நம்ம விசுவாசத்திலையும் நம்ம மனசாட்சியிலையும் நம்ம சுத்தமுள்ளவர்களா, ஆண்டவருக்கு பிரியமானவர்களா நடக்க ஆண்டவர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வார். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.